இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சரியா? கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டென்ட்டே இல்லாம ஆரம்பிச்சிருந்தோம். டெய்லி விளாக் நம்ம வீட்டுல என்ன பண்றோம், என்ன சமையல் என்னன்னு காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஆனா இடையில சில ஞான உதயம் பிறந்துருது. ஒரு பாதி வீடியோ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அடுத்தடுத்து லைஃப் காமிக்கும் போது ஒரு ஞான உதயம் பத்தி வேற ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டோம்னா நீங்க பார்க்கவும் முடியாது, ட்விஸ்டும் இருக்காது, சரியா? இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப், என்னுடைய விளாக், என்னுடைய ரொட்டீன் விளாக் எப்படி போகுது, இப்படிதான் போகுது. காலையில சீக்கிரம் 4:45 4:30 எந்திப்பேன். பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து 5 மணிக்கு வருவேன். கரெக்டா சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணுவேன். இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. இன்னைக்கு வந்து 5:15 தான் வந்து அடிப்படைக்குள்ள வந்தேன். பாருங்க, மணி 6 ஆக போகுது. 6 ஆக 5 நிமிஷம் இருக்கு இன்னும், சரியா? இப்போ பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன, தக்காளி சாதம். அவளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு, எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு இருக்கு, அங்கே போய் நாங்கள் சாப்பிட போறோம் மதிய சாப்பாடு. இது பாப்பாவுக்கு மட்டும் தக்காளி சாதம். அவளுக்கு வந்து சைட் டிஷ் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் 65 கேட்டா, அது போட போறேன். அதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு வெந்நில கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலை டிஃபன் வந்து சப்பாத்தி, கொஞ்சம் குருமா இருக்கு, நேற்று வச்ச குருமா கொஞ்சம் இருக்கு, அது சுட வச்சு கொடுத்துருவோம். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், ரைட்டா? இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். வாங்க இன்னைக்கு எங்களுடைய விளாக்ல நாங்க என்னென்ன பண்றோங்கிறத வாங்க பார்ப்போம். கொஞ்சமா லெமன் விட்டு போயிடுவோம். லெமன் விட்டாலும் நல்லா இருக்கும். ஆமா, லெமன் விட்டோம்னா அந்த புளிப்பு சுவை வர்றது நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா பொடி கொஞ்சம், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கணுமா? ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்பேன். ஏன்னா காலிஃபிளவர்ல ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால ரொம்ப வேண்டாம். மிக்சிங் நடக்கா? எஸ். சரி, அதுக்கு முன்னகுண்டி நமக்கு பதிவா ஒண்ணு கொடுப்பேன், அது கொடுக்கலையே. டீ தானே? ஆமா, நானே இன்னும் குடிக்கல. குடிச்சாதான் நமக்கு தெம்பு கிடைக்கும். இந்த இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை டீ தான், சரியா? இது வந்து காலிஃப்ளவர் 65 நல்லா கட்டியா மிக்ஸ் பண்ணுவியோ? கொஞ்சம் பரவாயில்லாம. சரிம்மா, மணி இப்பமே 6 போகுது. அவளுக்கு 6:45 பஸ், நம்ம அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துடலாமா? கரெக்டா ரெடி ஆயிடும். இது 10 நிமிஷம் தான் ஊறணும். சரி, ரைட். ரைட்டா? சமையல் சாப்பாடு ரெடி ஆயிட்டு, சப்பாத்தி மட்டும் சப்பாத்தியை போடணும். இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது. இதை பொரிச்சு எடுக்கணும் ஒரு அடுப்பு. அதுக்கு தானே உங்கள்ட்ட 4 அடுப்பு வாங்கி கேட்டேன். சரி, ரைட். 4 பர்னர் உள்ள அடுப்பு, டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரைட், அதை வந்து ஊற வச்சாச்சு, சரியா? இப்போ நாம என்ன பண்ண போறோம், ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் சப்பாத்தி போடுவோம். இப்ப சப்பாத்தி போடுவோம், சரியா? சப்பாத்தி போட்டுட்டு காலிஃபிளவர் பொரிப்போம். இந்த மாதிரி அவசர நேரத்துல ஏதாவது வெரைட்டிஸா குடிச்சுதான் விட வேண்டி இருக்கு. ஆனாலும் வேலையும் இருக்கு, சரி எல்லாம் சேர்ந்து பார்க்கணும். என்ன சப்பாத்திக்கு என்னது அவளுக்கு? குருமா. குருமா கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த காய்கறி குருமாவா? ஏன்னா அவ காலையில சாப்பிட்டுருவாள்ல, ஆமா, அதனாலதான் தைரியமா அதை கொடுத்து விடுவேன். அவ மதியம் சாப்பிடறதா இருந்தா கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேரத்து வச்சிருக்கீங்களா, காலையில 8 மணிக்கு சாப்பிடுவோம். அது நல்லா சூடு பண்ணி, உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அது வேணும் இது வேணும்லாம் கிடையாது. சப்பாத்தியை போட்டுட்டு காலிஃபிளவர் பொரிக்கணும். காலிஃபிளவர் பொரிக்க ஆரம்பிச்சாச்சா? காலிஃபிளவர் தான் அடுப்புல போட்டாச்சு, பொரிஞ்சிட்டு இருக்கு. பொரிச்சு எடுத்துட்டு டிஃபனுக்கு வச்சு அடைச்சு கொடுக்க வேண்டியதான். கொஞ்சம் கையை கழுவி விட்டுமா? கழுவக்கூடாது. அப்ப சாரத்துல தொடச்சுட்டு அவங்க சிக்கன் 65 பொரிஞ்சிச்சா? பொரிஞ்சிச்சு. இது காலிஃபிளவர் 65 பொரிஞ்சிச்சு. சிக்கன் ஞாபகத்துல தான் இருக்கேன். ஞாபகம் இன்னும் விட்டோம்னா இன்னும் மறக்க முடியல. என்ன போ மறக்கும். ஒரு நாள் மறந்து கொஞ்சம் திரும்ப முகத்தை காட்டுங்க. திரும்ப முகத்தை காமிக்கதான் இங்க அவ்வளவுதான் பொத்து போகும். காலங்காத்தால வந்து
ம். வீடியோ எடுக்கங்கிற பேர்ல கேமரா பிடிச்சிக்கிட்டு என்ன பாடுபடுத்துறியே நீ. இருந்தாலும் இப்போ காட்டுற முடியல, மோத்தகரை காட்டுற முடியல. அதுதான் காமிக்கணும். எந்த நேரம் காமிக்கணும்? அடுப்புல கையை சூழ்நிலை சாப். இப்போ அவளுக்கு பொரிச்சிட்டேன் சரியா. இப்போ அவளுக்கு மட்டும்தான் பொரிச்சிருக்கேன். ஆறட்டும், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சாதமும் ஆற வச்சிருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் டிஃபன்ல அடப்போம் சரியா. இந்த வச்சாச்சு. காலிஃப்ளவர் இந்த பொரிச்சிட்டேன் பாருங்க. இது வச்சுட்டு இந்த இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் அவளுக்கு இன்னைக்கு ஓகேவா வச்சாச்சு. இப்போ டிஃபனில் அடிச்சுட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். காலையில் வேலையை முடிச்சாச்சு. சுட்டி கவியா ஸ்கூலுக்கு போயிட்டா. அப்பாவியை பாருங்க சாமி கும்பிட உட்காந்துட்டாங்க. காலையிலே சாமி கும்பிட உட்காந்துட்டாங்க. அப்படியே பக்தியில் அப்படியே ஊறிட்டாங்க அப்பாவியப்பா. வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு காவியாவில் பஸ் ஏற்றி விட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட உட்காந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே. சரி சாமி கும்பிட்டு முடிச்ச வர பார்ப்போம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பாருங்க. பப்பாளி பழம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. பப்பாளி பழம் காலையில் சாப்பிடலை, அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு பப்பாளி பழம் வெட்டி 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும். அங்கே சாப்பிட எப்படி மதியம் 12 மணி ஆயிராதா? 11 11:30 மேலே ஆயிரும். சாப்பாடு தான் போடுவாங்க, சாதம் தான் போடுவாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு கொடுங்க. ஏமா குறையா சாப்பிடு, அங்கே கல்யாணத்தில் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டியா? நான் எவ்வளோ நாள் சாப்பிட்ருவேன், நீ சாப்பிடுவியா? அப்படி அதான் சாப்பிட்றேன். காலையில் தானே, இப்போ மணி 9 தானே, 9:30 தானே ஆகுது. சரி ரைட்டு. வந்தோம் சாப்பாடு சாப்பிடலாம். ரைட்டு. அவ்வளோ ஆளுக்கு 2 பீஸு சரியா போயிடும். இன்னும் பாதி இருக்கு, உள்ள இருக்கு. சாயங்காலம் சாப்பிட்டுக்கோ. காவியாவுக்கும் எனக்கும். சரி. பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு. நல்லா பழுது. ஆனால் நாளைக்கு நல்லா பழுத்துரும். இனிப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி வலுக்கு ஹார்டா இருக்குண்ணே. ஆமாம். சரி கிளம்பிட்டு பார்ப்போம். கிளம்பி பார்ப்போமா? இப்போ என்ன ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சா? ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன். போமா? நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக போகிறீங்க? அதாவது நிறைய போட்டுட்டு போக கூடாது. இருக்க 2-3 செயின் தான் இருந்தாலும் அதையும் போட்டு போனோம்னா நான் இன்ஸ்டியூட் போகணும். சரி சரியா? சரி. நம்ம பிழப்ப போய் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா. ஆமா. இன்னைக்கு வந்து இன்ஸ்டியூட்டுமே கொஞ்சம் லேட்டா தான் போகணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் லேட்டா தான் வாரின்னு சொல்லி. நான் எத்தனை மணிக்கு வரணும் உன்னை கூப்பிட? நீங்க எப்பவும் போல 1-1:30 1 வந்துடும். 1-1:30 வந்துடும். இன்னைக்கு அவங்களே கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஸ்டூடெண்டே கொஞ்சம் லேட்டா தான், ஏன்னா வேலை இருக்கு, எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் வீடு இருக்கு. சரி. அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. சரி நம்மளும் அதே சரி ஃபங்க்ஷன் போமா? கிளம்புவோம். இந்த வாட்சை மாட்ட முடியலையே. எனக்கு என்ன தெரியும். சரி போமா? வாட்சியை மாட்டிட்ட ஒரு வழியா? இல்ல ஒரு வழியா மாட்டிட்டேன். சரி போயிட்டு அங்க போய் எடுக்க முடிஞ்சா போய் எடுக்க சாப்பாடு எடுப்போம். என்ன சாப்பாடு? என்ன சாதம் தான் போடுவாங்க. சாதம், அவியல், பொரியல். அது ஒரு இலை போட்டு அந்த 4 வகை தொடுகறி வச்சு அந்த பாயாசம், மோர், ரசம் வாங்கி சாப்பிட்டா அது ஒரு திருப்தி தானே. திருப்தியா இருக்கும். 1000 சொல்லு அந்த சாப்பாடு அடிக்க முடியாது இல்ல. ஆனா அப்படி சொல்றோம்ல, அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி வரும், தசு புசுன்ட்டு வரும். அது வெயில், அதுல வேற இந்த வார்ப்பு சோறு பத்தியா, அது நல்லா ஆட்களை வந்து அது அப்படி சாப்பிட்டு வந்தா தூங்கத்தான் தோணும். ஆமா, தூக்கம் நல்லா வருமா அப்படி சாப்பிட்டா? அப்படியே சாச்சு விட்டுரும். ஆமா, நல்லா தூங்க வரும். ஏன் முட்டாள் நல்லா வயிறு வச்சிரும். ஆமா, சரி தூங்குனா. சரி வாங்க. சரி கிளம்புவோமா? வாங்க. இப்போ நாங்கள் கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் அப்பாவும். அங்கே வந்து நம்ம உறவுகள் அனைவருமே வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் மீட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் உறவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா, அதை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் நான் வீட்டில் வந்து குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறைய டிஸ்டர்பன்ஸு, கொட்டு சத்தம் இருந்தது. யார் பேசுகிறதும் புரியலை. அப்புறம் வந்து கிளியராக இருக்காது சவுண்டு அப்படிங்கிறதுக்காண்டி நான் வீட்டில் வந்து குரல் கொடுத்துருக்கேன். மணமக்கள் இன்னும் மேடைக்கே வரவே இல்லை. ஏன்னா கோவிலில் வச்சு தான் திருமணம் நடந்தது. நாங்கள் கோவிலுக்கு போகலை, டைரெக்டாக மண்டபத்துக்கு வந்துட்டோம்.
வந்திருப்பாங்கன்னு நினச்சி வந்துட்டோம். ஆனால் அவங்க இன்னும் வரவே இல்லை. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேலை இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அதுங்களையும் போய் சாப்பாடை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் அப்பாவும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு உறவுகள் அனைவர்கிட்டையும் பேசிட்டு அப்படி சாப்பிட்ற இடத்துக்கு போய் சாப்பிட போயிட்டோம். இப்போ வாங்க மேலே கொட்டடிச்சிட்ருக்காங்க. நம்ம கீழே போய் சாப்பாடு என்ன ஏதுலாம் போய் பார்ப்போம். ஓகேவா? மணமக்கள் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க, என்னென்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாக உள்ள வீடியோவை எடுப்போம். ஓகேவா? இடையில் ஏதாவது சவுண்டு வந்ததுன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க போகலாம். சாப்பாடு முதல்ல நான் வர முன்னாடி சாப்பாடு உட்காந்தாச்சா? பந்திக்கு முன்ன சொல்லிருக்காங்கல்ல. பண்டிகை அப்ப எங்களுக்கு ஒண்ணு இருக்காது. என்ன செய்ய? சரி ஐயா தூரம் உட்காந்துருக்கியா? சரி அங்க போறேன். எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. சூடா இருக்கோ? சாப்பாடு தான் கொட்டடிக்கு தவிர்த்துக்கோங்க. செண்டா மேளம் இருக்குது, அதை தவிர்த்துக்கோங்க. சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். அப்பா தான் மேலே போய் கொடுக்க போறாங்க, நான் போல. எனக்கு கால் வலிச்சது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ட்டேன். டயர்டாயிட்டு கல்யாண வீட்டில் வந்து நம்ம வீடு எடுக்க முடியல. எடுத்தோம், கொஞ்சம் எடுத்திருக்கேன். செண்டா மேல அடிச்சதுனால அதனாலதான் வந்து கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ரொம்ப டயர்டா இருக்கு. சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் போனேன். லீவ் விட்டாங்க உறவுகளே. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் 2 பேர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு, சில ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு வரல. அதனால கால் பண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்களா, லீவுன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு ரெஸ்ட், இன்னைக்கு வீட்டில் இருப்போம். இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிரயோஜனமா நம்மளுடைய ஆரி கிளாஸோடைய செகண்ட் கிளாஸ் போட்டுருவோம் இன்னைக்கு. அதை தவறாம பாருங்க சரியா? இப்போ கொடுக்குற ஆதரவை அதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. செகண்ட் பார்ட் போய் அதாவது நல்லா புரியணும். அதுக்காண்டி தான் நான் வந்து சின்னதா கொடுக்கேன். சரி, கல்யாணம் வீட்டு பேச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு நல்லா இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, சாப்பாடெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது சவுண்டு இடையில வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம். ரொம்ப கணக்கமா இருக்கு, கொஞ்சம் நேரம் தூங்கணும். நல்ல வேலைக்கு இன்னைக்கு லீவ் விட்டாங்க. அது ஏன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை மெயினா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இனிமே இன்னொரு அடுத்த நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.